நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு பெரியப்பா? என்ன கூப்பிட்டீங்களாமே? கார்த்திக், எனக்கு ஒரு விஷயம் புரியலப்பா. என்ன பெரியப்பா? நான் என்ன யோசிக்கிறேன்னா, அந்த பங்களாவோட பத்திரங்கள் இருக்குல்ல, அத மோகன் கிட்ட இன்னைக்கே கொடுத்துட்டானே. இல்ல பெரியப்பா, மோகன் ரொம்ப சென்சிட்டிவ். அவன் உடனே தப்பா நினைச்சிடுவான். சரி சரி, இந்த விஷயத்தை இதோட விட்டுறலாம். ராஜசேகரா, அண்ணா வா, வந்தவங்களை போய் கவனிக்கலாம். சரிண்ணா. எவ்வளவு அழகான ஆரம் இல்ல அக்கா? இந்த ஆரம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எங்க இருந்து வாங்குனீங்க இத? ஆரம் ரொம்ப அழகா இருக்கு. எனக்கும் இதே மாதிரி ஒரு ஆரம் வாங்கிக்கணும்னு ஆசையா இருக்கு. நானும் இதே மாதிரி ஆர்டர் கொடுக்க போறேன். என்ன அந்த கடை கூட்டிட்டு போறீங்களா? நிச்சயமா. நான் வெளியே போய் பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடியா இருக்கான்னு பார்க்கணும். நான் இத வந்துடுறேன். சரி. நல்லா இருக்கு. அது நல்லா இருந்துச்சுல? அழகா இருக்கு. இன்னொரு Dress கூட சூப்பரா இருந்துச்சு. நந்தினி அக்கா, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. தேவதை மாதிரியே இருக்கீங்க. நாங்க மோகன் மாமாவை எவ்வளவு விருப்பத்தினோம் தெரியுமா உங்களுக்கு? செமையா கொள்ளையடிச்சிட்டோம். பாத்தீங்களா எவ்வளவு கேஷ்? என்ன லட்சுமி, இந்த குடுக்கல் வாங்கல்லாம் சகஜம் தானே? கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா குடுக்கல் வாங்கலையும் சரி பண்ணிடுவாங்க அவங்க. ஒண்ணு தெரியுமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்பவும் வாங்கறதுல தான் குறியா இருப்பாங்க. பிந்து, மோகன் வரதட்சணைங்கிற பேர்ல 10 பைசா கூட வேண்டான்னு சொல்லிட்டாரு. அவரும் அவர் குடும்பத்துல இருக்கிறவங்களும் 10 பைசா கூட வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என்னக்கா நீங்க? யாரு கேட்டு வாங்குவாங்க? அப்பா அம்மா தன் பொண்ணோட சந்தோஷத்துக்காக தாராளமா கொடுப்பாங்க. வாங்க வாங்க, பொண்ணு ரெடி ஆயிட்டு இருப்பால்ல? ரெடி ஆயிட்டா, வாங்க. ரொம்ப முதல்ல திருஷ்டி போட்டு வச்சிடுற. ரொம்ப அழகா இருக்கு. எங்க பொண்ணு எந்த குறையும் இல்லாம புகுந்த வீட்டுல சந்தோஷமா இருப்பா. அறகுறையா நின்னு போயிருக்கிற இந்த அலங்காரத்தை நான் முழுமையாக்கிடுவா. இந்தாங்க சம்பந்தி. வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஓ, ரொம்ப அழகா இருக்கே. இங்க பாரு நந்தினி. இந்த மாதிரி வளையல் வேணும்னு தான் ஆசைப்பட்டேம்மா. எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வரவழைச்சிருக்கீங்க. நம்ம பொண்ணு நந்தினிக்காக தானே வரவழைச்சோம். சம்பந்தியம்மா, நீங்களே அவளுக்கு போட்டு விடுங்க. இந்த உரிமை அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. போலமா, கீழே கல்யாணத்துக்கான சம்பிரதாயம் ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா பிந்து, கொஞ்ச நேரம் அம்மாவும் பொண்ணும் தனியா பேசிக்கிட்டு இருக்கட்டும். கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு கூட இருக்க எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் அது நமக்கு கம்மியா தான் தெரியும். கல்யாணமாய் பொண்ணு போயிட்டானா அதுக்கப்புறம் அவ கூட இருக்க நேரம் எங்க கிடைக்கும்? வாங்க, நாம எல்லாரும் வெளியில இருக்கலாம். வாங்க. அர்ச்சனா, மேல வா ப்ளீஸ். அர்ச்சனா, ஒரு 2 நிமிஷம் மேல வாயேன்.
இது பொடி அங்க கொண்டு போய் வச்சிரு. என்னாச்சு கொஞ்சம் இப்படி வாய். கார்த்திக், என்ன பண்றீங்க? யாராவது பாத்துருவாங்க, விடுங்க. முதல்ல நீ உன் கண்ணு மூடு. கார்த்திக், ஆனா ப்ளீஸ் அர்ச்சனா, நான் சொல்றத கேள. எனக்காக. ம். நான் சொல்ற வரைக்கும் நீ உன் கண்களை திறக்க கூடாது. சரி, இப்ப நீ கண்ணை திறந்து பாரு. நம்ம சம்பிரதாயமும் இன்னும் மிச்சம் இருக்கேன். சீக்கிரமா ஆரம்பி, இல்லைன்னா நல்ல நேரம் கடந்து போயிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு கிடைச்ச சந்தோஷம் மாதிரி என் வாழ்க்கையில என்னைக்குமே கிடைச்சதில்லம்மா நந்தினி. நந்தினி, உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. இனிமே நீ எங்களை மூணாவது மனுஷியா நினைக்க கூடாது. நீ எங்களுக்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணுடா. எப்பவும் நீ அப்படியே தான் இருப்ப. உன் சந்தோஷத்தை விட இந்த உலகத்துல எங்களுக்கு வேற எதுவும் பெருசு கிடையாது. எப்பவும் நாங்க உன் கூட தாமா இருப்போம். அது என்னைக்கும் மறந்துடாத. அழக்கூடாது. கணை தொடச்சுக்க. நாங்க உள்ள வரலாமா? வாங்க வாங்க வாங்க. எங்க வீட்டு மருமக கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாளா இல்லையான்னு பார்க்க வந்தோம். ரொம்ப அழகா இருக்கம்மா. அப்படியே தேவதை மாதிரி இருக்க. யார் கண்ணும் உன் மேல படக்கூடாது. அக்கா, எல்லாரும் உங்களை கீழே கூப்பிடுறாங்க. நீங்க கூட்டிட்டு போங்க, நாங்க இப்ப வந்துடுறோம். போமா நந்தினி, கூட்டிட்டு போங்க. வாங்க.
இதுதான் நந்தினியோட ரூம்களா? ரொம்ப அழகா இருக்கு. ஆ, நந்தினி அக்கா எப்பவும் செல்லமா வளர்ந்தவங்க. அவங்களுக்கு எப்பவும் எந்த குறையும் இருந்ததே இல்ல. ஆ. பொண்ணுங்கனால எப்பவுமே செல்லம் ஆ, தானேமா. பெத்தவங்க பொண்ணோட சந்தோஷத்துக்காக என்ன கேட்டாலும் செய்வாங்க. அப்படிதானேங்க? அது உண்மைதான். அவ போனதுக்கு அப்புறம் இந்த வீடு வெறிச்சோடி போயிருக்கும். இருக்காதா பின்ன? பெத்த பொண்ணுக்காக நீங்க இது வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருப்பீங்க. இந்த வீட்டோட செல்ல பொண்ணு அவ. அவ இல்லாத இந்த வீடு நிச்சயமா வெறிச்சோடி தான் இருக்கும். பொண்ண கூட்டிட்டு போக இத்தனை பேர் வந்திருக்கீங்க. மாப்பிள்ளை வீட்டு சார்பா பாட்டு டான்ஸ் எதுவும் கிடையாதா என்ன? சொல்லுங்க. நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கல்ல, இந்த பாட்டு டான்ஸ் எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க தான் பண்ணணும். இல்ல, இன்னைக்கு நாங்க சொல்றதுதான் நீங்க செய்யணும். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்கோம். ஆமா. லக்ஷ்மி லக்ஷ்மி அப்படி சொல்லக்கூடாது. மோகன், நீங்க பயப்படாதீங்க. இல்ல 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 சூர்யாண்ணா, நீங்க என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இருங்களேன். ஓகே? ஏ? என்னன்னா, நீங்க எவ்வளவு நல்லா நடிப்பீங்கன்னு நான் இன்னைக்கு தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். மோகன், நான் வந்து அதான், உங்க நடிப்புக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சும்மா கால் தூசிக்கு சமம். ஃபு, அப்படின்னா பறந்துருவோம். அப்படின்னா மாமா நீங்க தோல்வி ஒத்துக்கோங்க. நாங்க எதுக்காக தோல்வி ஒத்துக்கணும்? என் ஃப்ரெண்டோட டீம்ல நான் இருக்கேன்ல. இது என்ன நியாயம்? நியாயம்தான், ஏன்னா இவன் என்னோட ஃப்ரெண்ட். இதெல்லாம் ரொம்ப சீட்டிங் அண்ணா. நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்க சைடுல தானே இருக்கணும். ஆனா ஆரம்பத்துல இருந்தே நான் மோகனோட டீம். ஆனா நீங்க பொண்ணோட தம்பி இல்லையா? எப்படி மாப்பிள்ளை வீட்டு பக்கம் இருக்கீங்க? கரெக்ட் தான், ஆனா நான் இவனோட ஃப்ரெண்ட். என் ஃப்ரெண்டு டென்ஷனா இருந்தா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. அதனாலதான் உதவி செய்ய வந்திருக்கேன். அப்படியா? அதான் விஷயமா? ம். அப்ப சரி, இப்ப நாம போட்டிய ஆரம்பிக்கலாமா? ம். இன்னொரு ஷோ, செருப்பு திருடி அந்த பணத்தை நாங்க வசூலா பண்ணியாச்சு. எங்களுக்கு ஜெயிச்சுதான் எப்பவுமே பழக்கம். ஏன்னா அந்த நேரத்துல நான் இங்க இல்ல. இனிமே எங்களோட பவர் என்னன்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சமந்தி. நந்தினி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு எந்த குறையும் இல்லாம நாங்க பாத்துக்கிறோம். நாங்க அவளுக்கு அவ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நிச்சயமா நிறைவேற்றி கொடுக்கிறோம். உங்களை போல ஒரு மாமியார் கிடைக்க உண்மையிலேயே என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. மருமகங்கிறவ அந்த வீட்டுக்கு மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. ஆமா, உண்மைதான். நானும் ஒரு பொண்ண பெத்தவதான். எனக்கும் அது தெரியும். பெத்தவங்களுக்கு பொண்ணுங்க சந்தோஷத்தை விட வேற எதுவுமே பெருசு இல்ல. ஆ, அந்த பொண்ணுக்காக எந்த விஷயமா இருந்தாலும் அதை விட்டு கொடுத்துருவாங்க. உண்மைதானே சமந்தி? ருக்மிணி சொல்றது 100க்கு 100 உண்மை. எங்களுக்கு தெரியும், நீங்க நந்தினிய தேவதை மாதிரி வச்சிருக்கீங்க. ம். நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்லா பாத்துக்குவோம். நான் மோகன் கிட்ட சொல்லிட்டேன், நந்தினி நம்ம வீட்டுக்கு வரா, அவளை நல்லபடியா பாத்துக்கிறது தான் அவனோட முதல் கடமைன்னு சொல்லிட்டேன். எங்களுக்கு என்ன, நாங்க வயசானவங்க, எங்க வாழ்க்கையை எப்படியோ ஓட்டிடுவோம். ஆனா மருமகளுக்கு நாங்க எந்த குறையும் இல்லாம பாத்துக்குவோம். ருக்மணி, எதுக்காக இப்படி சொல்ற? நம்ம வீட்டு மருமகளுக்கு என்ன குறை இருக்க போகுது? அவ எதுக்கு எதையும் விட்டு கொடுக்கணும்? வாழ்க்கை தரத்தை மாத்திக்கணும்னு வேற சொல்ற? அண்ணி, எந்த அம்மாவாவது அப்படி ஆசைப்படுவாங்களா? பெத்தவங்களுக்கு குழந்தைங்க சந்தோஷத்தை தவிர வேற எதுவுமே வேண்டாம். நான் தப்பா எதுவும் சொல்லலையே. மோகனோட பெரியப்பா பையன் வீட்டு கல்யாணத்துல மாப்பிள்ளை வீட்டோட நிலைமை எங்க நிலைமை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா பெண் வீட்டுக்காரங்க கல்யாணத்துல எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படியா? ஆமா, அவங்க எந்த குறையுமே வைக்கல.
பொண்ணுக்கு கார்ல போயிட்டு வந்துதான் பழக்கம், அதனால கார் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துட்டாங்க. கேட்டதுக்கு பத்திரமாத்து தங்கம் மாதிரி மாப்பிள்ளை கிடைச்சிருக்கான், அதனால எங்க பொண்ணுக்கு எல்லாம் செய்யறோம்னு சொன்னாங்க. பணத்துல என்னங்க இருக்கு, அது எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். பெத்தவங்க புள்ளன்னு வரும்போது எவ்வளவோ செய்யறாங்க, கொஞ்சம் பொண்ணுக்கும் செஞ்சா என்னவா, குறைஞ்சா போயிடுவாங்க. என்னோட அபிப்பிராயம் என்னன்னா, அவங்க எவ்வளவு கொடுத்தாலும் சரிதான், அவங்க பொண்ணுக்கு தானே அவங்க கொடுக்கறாங்க. என்னமோ பேச வந்து ஏதேதோ பேசிட்டோம். சம்மந்தி அம்மா, எங்களுக்கு என்ன, நந்தினி சந்தோஷமா இருக்கணும் அவ்வளவுதான். எனக்கு தெரியும், மோகனோட அவ சந்தோஷமா தான் இருப்பா. அந்த கடவுளோட புண்ணியத்தால மோகன் நந்தினியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க என்ன, மனசார அவளை ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ருக்மணி, ஆ? போலாமா? ஆ. நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், கீழே சம்பிரதாயம் எல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. வா. நீங்க போங்க, நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆ. பெரியம்மா, என்னாச்சு? போலாமா? நான் மட்டும் என்ன, என் பொண்ணுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா பெரியம்மா, நம்ம பொண்ணுக்கு நம்ம கொடுக்க எதுக்காக தயங்கணும்? இல்லம்மா, பெரியம்மா, நம்ம நிச்சயமா ஏதாவது பண்ணிதானே ஆகணும். நந்தினி அக்காவை இப்படி வெறும் கையோட அனுப்பணும்னா சொந்தக்காரங்களா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஆமாம்மா, ஆனா மோகன் தான் வேண்டான்னு சொல்லிட்டானே. ஏன், எங்க அப்பா அம்மா கூட கொடுத்து அனுப்புனாங்க. ஏன், அர்ச்சனாவோட அப்பா அம்மா கூட கொடுத்து அனுப்புனாங்கல்ல. அப்படி இருக்கும்போது நந்தினி அக்காவை எப்படி வெறும் கையோட அனுப்ப முடியும்? அது மட்டும் இல்லாம இது அவங்களோட உரிமையும் கூட இல்லையா? ஆ. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பிந்து, நீ போய் சாந்தியை நான் வர சொன்னேன்னு சொல்றியா? போமா. சரிங்க பெரியம்மா.